வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः। हरि श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் நமது சென்னையிலே தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை உங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக இதை கேட்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் அஷ்டத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 38, சுவேலாரோகணம். ஸ்ரீ ராமபிரான் மற்றும் வானர சேனைகள் அனைவரும் சுவேல மலையில் ஏறினார்களாம் என்கின்ற தலைப்பிலும், ஏகோண சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 39, லங்கா தர்சனம். ஸ்ரீ ராமபிரான் மற்றும் வானர வீரர்கள் அனைவருமே இந்த சுவேல மலையினுடைய உச்சியில் நின்று கொண்டு இலங்கையினுடைய காட்சிகளை பார்த்தார்களாம். ஆகிய 2 தலைப்புகளிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமணன் பரவச்சத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியை பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्राकमरुद्गणेभ्यः. श्री सीतालक्ष्मणवरचत्रकणानुमत समेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் அஷ்டத்ரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 38, சுவேலாரோகணம். ஸ்ரீ ராமபிரான் வானர வீரர்கள் எல்லாரும் சுவேல மலையில் ஏறினார்களாம். சதுகிருத்வா சுவேலஸ்ய மதிமாரோகணம் பிரதி லக்ஷ்மணா நுகதோ ராம சுக்ரீவம் இதமப்ரவீத். விபீஷணம் ச தர்மஜ்ஞம் அனுரக்தம் நிசாசனம் மந்திரஜ்ஞம் ச விருத்தியம் ச சலக்ஷணையா பரையா கிரா. அதாவது ஸ்ரீ ராமபிரான் சுவேல மலையில் ஏறுவது அப்படின்னு நிச்சயம் பண்ண உடனேயே ஸ்ரீ ராமபிரானை பின்தொடர்ந்து லக்ஷ்மணன், சுக்ரீவன், அறநெறி அறைந்தவனும் ஸ்ரீ ராமபிரானிடம் அளவற்ற பக்தி கொண்டவனுமான மந்திர ஆலோசனையில் வல்லவனுமாக செயல்திறனும் இருக்கக்கூடியவனாகவும், அரக்கன் மகா பாவியான ராமனுடைய தம்பியாகப்பட்ட தர்மாத்மா தர்ம வழியிலேயே செல்லக்கூடிய விபீஷணையும் பார்த்து மிகவும் இனிமையான குரல்ல ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். சுவேலம் சாது சைலேந்திரம் யமம் தாது சதைஸ்திதம் அத்தியாரோகாம் அகே சர்வே வத்ஸ்யாமோத்திர நிசாமிமாம். இப்போ ராமபிரான் சொல்கிறான் எல்லார்கிட்டையும்,
இந்த சுவேல மலையில் பல வகையான தாது பொருட்கள் பிரமாதமாக நிறைந்து கண்களையே கவரக்கூடிய அழகுடைய மலையான இந்த சுவேல மலையின் மீது நாம் எல்லாரும் ஏறுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இரவு பொழுத இந்த இடத்திலேயே நாம் கழிப்போம். சுவேலம் என்பது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு வானத்தில் இந்த மலையானது தொங்குவது போல பிரமாதமாக அற்புதமாக இருந்ததாம். இலங்கை நகரத்தில் விளங்கக்கூடிய திரிகூடமலைனாக்கா 3 மலை சேர்ந்தது தான் திரிகூடமலை. அதுக்கு நிகரான மலை தான் இந்த மலை. இந்த திரிகூடமலை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த சுவேல மலையினுடைய அருகிலேயே தான் இருக்கின்றது. லங்காம் சலோகயிஷ்யாமோ நிலையே தஸ்ய ரக்ஷசா ஏனமே மரணாந்தாய கிருதா பாரியா துராத்மனா. எந்த தீயவனாகப்பட்ட மகாபாவியான அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய மரணத்தினுடைய பொருட்டு ஸ்ரீராபிரானாகப்பட்ட என்னுடைய மனைவியை கவர்ந்து சென்றானோ அந்த அரக்கனானவன் வாழ்விடமான இலங்கையையும் நாம் இந்த சுவேல மலையிலேருந்து பார்ப்போம் அப்படின்னாராம். ஏ தர்மோன விஜ்ஞாத்தோ ந தத்புருத்தம் குலம் ததா ராட்சஸ்யா நீசயா புத்தியா ஏன தத் கர்ஹிதம் கிருதம் தஸ்மின் மே வர்த்ததே ரோஷ கீர்த்திதே ராட்சசாதமே யஸ்யா பரதான் நீசஸ்ய வரம் திரக்ஷ்யாமி ரக்ஷசாம். இந்த மகா பாவியான அரக்கன் இருக்கானே ராமபிரான் சொல்கிற எல்லாத்தையும் அவன் அறநெறியையே அறியாதவன். இது அவனுக்கு மட்டும் இல்லை, இது உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்றார் இந்த இடத்துல. நல்லொழுக்கத்தையும் அறியாதவன், குலப்பெருமையையும் பற்றி அறியாதவன், இப்படிப்பட்ட அந்த அறக்கரைகளுடைய மட்டமான குணங்களோடு பிறந்த மகா பாவியான ராவணன் அவனால் வெறுக்கத்தக்க அந்த தீய செயலானது, இந்த தீய செயல் என்னுடைய மனைவியாகப்பட்ட தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் சீதையை கவர்ந்து செல்லப்பட்டது. அந்த அரக்கப்பதனுடைய பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே ஸ்ரீ ராம்பிரானாகப்பட்ட எனக்குள்ள ஆத்திரமானது பொங்கி எழுறது. இழிகுணம் கொண்ட அவன் ஒருவனின் செய்கையினால இந்த அரக்கற்குலம் முழுவதுமே அழிவதை நான் பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னா ராமபிரான். ஏகோஹி குருதே பாபம் காலபாச வசங்கதா நீசே நாத்மாபசாரேன குலம் தேன வினஷ்யதி. இப்போ சொல்கிறார் ராமபிரான், காலபாசத்தில் யமதர்மராஜன் கிட்ட சிக்கிக்கொண்ட யாரோ ஒருத்தன் அவன் பாவத்தை செஞ்சுடுறான். அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த அர்ப்பன் செய்த பாவத்தினால அவனுடைய குலமே ஆனது அழிந்து விடுகின்றது. இதுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு அப்படின்னா ராமபிரான். ஏவம் சம்மன் திரேயன்னேவா சக்ரோதோ ராவணம் பிரதி ராம சிவேலம் வாசாய சித்திரசானம் உபாருகத்து. இந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த மகாபாவியான அரக்கனாகப்பட்ட ராவணன் மீது மிகுந்த கோபமடைந்து அவர் பேசிக்கொண்டே என்ன பண்ணாராம், இந்த அழகிய சிகரங்கள் உடைய சுவேல மலையில் அந்த இரவை கழிப்பதற்காக ஸ்ரீ ராமபிரான் மேலே ஏறி சென்றாராம். சுவேல மலையில் பிருஷ்டதோ லக்ஷ்மண சைன் அமன்வகச்சத் சமாஹிதः சசரம் சாப புத்தியம்யா சுமத்விக்ரமே ரதः தமன் வரோ ஹத் சுக்ரீவ சமாத்ய ச விபீஷணः.
இப்போ ராமபிரான் கூட எதிர்கொள்ள முடியாத பேராற்றல் பெற்ற அந்த புகழுக்கு உரியவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தன்னுடைய கையில் வில்லும் பம்பும் ஏந்தியவராக கொஞ்சம் கூட தன்னுடைய மனசை சிதறவிடாமல் ஸ்ரீ ராமபிரானியை தொடர்ந்து மலை மேல் ஏறினாராம். இவர்களுக்கு பின்னால, லக்ஷ்மணனுக்கு பின்னால சுக்ரீவனும் அமைச்சர்களோடு கூட விபீஷணனும் ஸ்ரீ ராமபிரானை பின்பற்றி இந்த சுவேல மலையில் மேலே ஏறி சென்றார்களாம். அனுமான் அங்கதோ நீலோ மைந்தோ விதித ஏவசா கஜோகவாட்சோ கவய சரபோ கந்தமாதனஹா பனச குமுதஸ்ரீவ ஹரோ ரம்பஸ்ய யூதபஹ ஜாம்பவாம்ச சுஷேனஸ்ய ருஷபஸ்ய மகாமதிஹி துர்முகஸ்ய மகாதேஜாஸ்தா மகாதேஜாஸ் ததா சதபலிக்கபிஹி ஏதே சாந்தேச பகவோ வானர சீக்கிரகாமினः ते वायुवेग प्रवन्नास्तं गिरिं गिरिसारिणः अद्यारोहन्त सदस शिवेलं यत्र राघवः. இவளுக்கு அப்படியே இவாளை பின்தொடர்ந்து ஹனுமான் அங்கதன் நீலன் மைந்தன் துவிதன் கஜன் கவாக்ஷன் கவயன் சரவன் கந்தமாதனன் பன்னசன் குமுதன் ஹரன் இந்த வானர படைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரம்பன் ஜாம்பவான் சுஷேனன், இந்த வானரங்களே ரொம்பவும் பேர் அறிவாளராக இருக்கக்கூடிய ரிஷபன், மிகவும் பேராற்றல் படைத்த வானரங்கள்லேயே துர்முகன், சதபலி அப்படின்ற வானரங்கள், இவா எல்லாருமே அனைவருமே விரைவாக செல்லக்கூடிய வானரங்களும் வாயு பகவானுடைய வேகத்திற்கு ஈடான வீடு கொடுக்கக்கூடிய படைத்தவர்களும் மலைகளில் சுற்றி பழக்கம் உடையவர்களுமான நூற்றுக்கணக்கான வானரங்கள்லாம் இந்த சுவேல மலையில் ஏறி ராமபிரானாகப்பட்டவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தை அடைந்தார்களாம். தே त्वदीर्घेन कालेन गिरिमारुह्य सर्वतः तद्रुसु शिखरे तस्य விஷத்தாமிவ ஜெயபுரீம். இந்த வானரங்கள்லாம் மிக விரைவில் எல்லா பக்கங்கள்லேருந்தும் மலையில் ஏறி அந்த இலங்கை நகரமானது ஆகாயத்தில் கட்டப்பட்டிருப்பதைப் போல ஆச்சரியப்படும் வகையில் மிகவும் விஸ்தாரமாகவும் தெய்வீக பொலிவோடு விளங்குவதை எல்லாரும் பார்த்தாலாம். இலங்கை பட்டணத்தை பார்த்தாலாம். தாம் சுபாம் பிரவத்வாரம் பிரகார பரிசோபித்தாம் லங்காம் ராட்சச சம்பூர்ணாம் தத்ருசூர் ஹரியூதபாக. இந்த இலங்கை பட்டணமானது மிகவும் வனப்பு மிகுந்ததும் காடுகள் நிறைந்ததும் உயர்ந்த நுழைவாயில்களை உடையதும் பிரமாதமான மதிர் சுவர்களால் அழகாக விளங்கக்கூடியதும், அந்த இலங்கை பட்டணத்தில் அரக்கர்களானவர்கள் ஏகப்பட்ட பேர் நிரம்பி வழிவதுமான அந்த இலங்கையை பட்டணத்தை வானரப்படை தலைவர்கள்லாம் பார்த்தாலாம். பிரகாஷ் ரசய சம்சக்திச்யா ததா நீலை நிசாசரைஹி தத்ருசுஸ்தே ஹரிஸ்ரேஷ்டா பிராகாரம் அபரம் கிருதம். மதில் சுவர்களினுடைய மேலே இங்கே போர் புரிவதற்கு ஆயத்தமாக வரிசையாக அணிவகுத்து இருக்கக்கூடிய உடம்பு முழுக்க கருவண்ணமாக கண்ணங்கரேல்னு இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த வானர்கள் எல்லாம் நினச்சிட்டாலாம். என்ன நினச்சிட்டான்னா, மதிர் சுவர் மேல் இன்னொரு மதிர் சுவர் கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படின்னுட்டு ரொம்பவும் வியப்போடு பார்த்தாலாம். தே திருஷ்டுவா வானரா சர்வே ராட்சசான் யுத்தகாங்ஷினः முமுசூர் விவிதான் நாதான் தத்ர ராமஸ்ய பஷ்யதः. போர் செய்வதிலேயே ரொம்பவும் துடிப்போடு இருந்த இந்த வானரர்கள் எல்லாருமே அந்த அரக்கர்களை எல்லாம் பார்த்ததுமே ஆவேசமடைந்து
ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் எதிரிலேயே அந்த அரக்கர்களை எல்லாம் போருக்கு அழைக்கும்படி பலவிதமான ஒலிகளை வானரங்கள் எழுப்பினார்களாம். ததோ அஸ்தமக மத்சூரிய சந்தியா பிரதிரஞ்சிதா பூர்ணச்சந்திர பிரதீப்தாச க்ஷபா சமபிவர்த்ததே. அந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னாக்கா அந்திப்பொழுதானது வந்துடுத்து. இந்த அந்திப்பொழுது வரும்பொழுது செம்மையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மறைந்து போயிட்டார். முழு நிலவிலால் பிரகாசிக்கக்கூடிய சந்திர பகவானுடைய இரவுமானது அந்த சமயத்தில் வந்ததாம். ததசராமோ ஹரிவாகி தீபதீர் விபீஷணேன பிரதிநந்திய சத்கிருதா சாலக்ஷ்மணோ யூதமயூத சம்பிருத்தா சிவேலபிருஷ்டே ஞவசத்ய தாசுகம். அந்த சமயத்தில் வானர படைகளுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஸ்ரீராமபிரான். அந்த ஸ்ரீராமபிரானை விபீஷணாகப்பட்டவர் வணங்கி ரொம்பவும் அவரை ராமபிரானை போற்றி பாராட்டினாராம். அவரோட தம்பி லக்ஷ்மணனும் வானரப்படை தலைவர்களும் சுற்றி இருக்க சுவேலமலையினுடைய சிகரத்தில் சௌக்கியமாக அந்த இடத்துல அமர்ந்து தங்கினாளாம். இத்தியாஹ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே அஷ்டாத்ரிம்சதர்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 38வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் 39 சர்க்கः சர்க்கமானது 39. லங்கா தரிசனம். ஸ்ரீ ராமபிரான் மற்றும் வானர சேனைகள் எல்லாருமே வீரர்கள் எல்லாம் இலங்கையினுடைய காட்சிகளை பார்த்தார்களாம் என்கின்ற தலைப்பிலே. தாம் ராத்ரிமுஷிதாஸ்தத்ர சுவேலே ஹரிபுங்கவாக லங்காயாம் தத்ருசூர்வீரா வான்யோ பவானினிசா பவனானிசா. வீரர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், அன்று இரவை அந்த சுவேல மலையிலேயே கழித்தார்களாம். பொழுதானது விடிந்ததாம். இலங்கையில் இருக்கக்கூடிய சிறு காடுகளையும் பூஞ்சோலையும் பார்த்தார்களாம். சமசௌமியானி ரம்யானி விஷாலான் யாயதானிசா திருஷ்டி ரம்யானி தே திருஷ்டுவா பபுவோர் ஜாத விஸ்மயாக. அந்த காடுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அவைகள் எல்லாம் எப்படி இருந்ததான், தோப்புகளும் பூஞ்சோலைகளும் ஒரே மாதிரியான பிரமாதமான அழகோட அவரவர்கள் மனதுக்கு அமைதியை கொடுப்பதாகவும் கண்ணுக்கு பிரமாதமாக பார்க்கறதுக்கு இனிமையாகவும் விஷாலமாகவும் இருப்பதை பார்த்துட்டு எல்லா வானரங்களும் மிகவும் வியப்படைந்தார்களாம். சம்பகா சோக புண்ணாக சாலதால சமாகுலா தமால வன சஞ்சன்னா நாகமாலா சமாவிருத்தா ஹிந்தா சைரர் ஜுனைர் நீபை சப்தபர்ணைஷ்ய புஷ்பிதை திலகை கர்ணிகா ரைஷ்ய பாட்டலைஷ்ய சமந்ததா சுஷூபே புஷ்பிதாக்ரைஷ்ய லதாபரிக தைத்ருமைः லங்கா பகுவிதை திவ்யை யதேந்திர ஷாமராவதி. ஸ்ரீ ராமபிரான் உள்பட அனைவரும் இந்த சுவேலமலையிலேருந்து இந்த இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடியதை பார்த்தாலாம் என்னென்ன இருந்துதாங்க, சம்பகம் அசோகம் புன்னை ஆச்சா பனை ஆகிய மரங்கள்லாம் நிறைந்திருந்தோம். ஏகப்பட்டதான் நிறைந்திருந்ததாம். தமால மரக்கட்டை கூட்டங்களால் பரமாதமாக அது அப்படியே தலை தூக்கி நின்றதாம். நாகேஸ்வரம் இந்தாலம் மருது கடபம் பிரமாதமாக நன்கு வளர்ந்த எழில்பாலை திலகம் சதக்குன்றை பாதிரி ஆகிய மரங்கள்லாம் கிளை நுனிகளில் பூக்கள்லாம் பூத்தும் கொடிகள் படர்ந்தும்
பார்க்கறதுக்கே மிக 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 ரமணீயமாக காணப்பட்டதாம் இந்த இலங்கை பட்டணம். அது எப்படி இருந்ததாம், தேவேந்திரனுடைய அமராவதி பட்டணம் போலவே இருந்ததாம் பார்க்கறதுக்கு இவாளுக்கெல்லாம். விசித்திர குசுமோபேதை ரத்தம் ரத்தகோம் அலபல்லவைகி சாத்வலைஷ ததா நீலைஸ் சித்ராபீர் வனராஜிபிகி கந்தாட்யான்ய பிரம்யாணி புஷ்பாணி ச பலானி சா தாரியந்த்யக மாஸ்தத்ர பூஷாணானீவ மாணவாகா. இந்த இலங்கை பட்டணத்தில் பல்வகையான மலர்களாலும் பிரமாதமாக செம்மையான இளம் தளிர்களாலும் பச்சை பசேல் என்று தரையில் புற்களாலும் அனைவரது மனதையும் கவரக்கூடிய ஏராளமான தோப்புகளாலும் அந்த நகரம் பிரமாதமாக பொலிவோடு விளங்கிற்றான். மனிதர்கள் அணிகலன்களை அணிந்து கொண்டு பிரமாதமான அழகோட எப்படி விளங்குவாளோ அதுபோல இந்த இலங்கை மாநகரத்தில் இருந்த மரங்கள் மணமிக்க மலர்களையும் கனிகளையும் பிரமாதமாக தாங்கி கொண்டிருந்ததாம் மரங்கள்லாம். தச்சைத்திர ரத சங்காசம் மனோஜம் நந்தனோபமம் வனம் சர்வதுகம் ரம்யம் சுஷுபே ஷட்பதாயுதம். அந்த தோப்பு துறவுகள்லாம் எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு, இந்த ராமனுடைய அண்ணனாகப்பட்ட குபேரன் இருக்கானோ அந்த குபேரனுடைய சைத்திரதம் போலவும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரனுடைய நந்தவனம் போலவும் எல்லா விதமான பருவ காலங்களிலும் வண்டுகள் மொய்க்க பெற்றதாகவும் மனதை கண்கவரக்கூடிய வண்ணம் பொலிவுடன் பிரமாதமாக விளங்கித்தான். அதாவது எல்லா காலத்திலையுமே எல்லா மரங்களிலுமே மொட்டுக்கள் மலர்ந்து பிரமாதமான மகரந்த துகள்களுடன் விளங்கித்தான். நத்யுக கோயஷ்டி பகை நிருத்தியமானைஷ்ய பர்கிபிகி ருதம் பிரதானாம் ச சுஸ்ருவோர் வன நிர்ஜரே. இந்த இலங்கை பட்டணத்தில் பிரமாதமான நீர்க்காக்கை நாரை இவைகளெல்லாம் பிரமாதமாக இருந்ததான். நடமாடும் அதாவது நடனமாடக்கூடிய மயில்கள்லாம் பிரமாதமாக இருந்ததான். தோப்புகள் யாவும் பிரமாதமாக எழிலோடு தென்பட்டதான் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அது எப்படி இருந்ததான், காற்றாற்றினுடைய அருகே கூவக்கூடிய குயிலையும் குரலையும் அவர்கள் எல்லாம் கேட்டாலாம். அவ்வளவு பிரமாதமாக இருந்ததான் இலங்கை பட்டணம். நித்தியமத்த விஹங்காணி சரிதானி சா கோலிலா குல ஷண்டாணி விஹங்கா பிருதானி சா பிருங்கராஜாபி கீதானி பிரமரை சேவிதானி சா கோணாலக விகுஷ்டானி சாரசாபி ருதானி சா விவீசுஸ்தே ததஸ்தானி வனாஞ்சுபவ நானிசா ஹிருஷ்டா பிரமுதிதா வீரா ஹரய காமரூபிணா. இப்போ இவெல்லாம் இங்கேருந்து இந்த சுவைல மலையிலேருந்து ஸ்ரீராமபிரான் உட்பட அனைவரும் பார்க்கும் பொழுது அந்த இலங்கை பட்டணத்தில் நினைத்த உருவம் எடுக்கக்கூடிய வல்லவர்கள்லாம் வானர வீரர்கள்லாம் உடனே இங்கேருந்து என்ன பண்ணாலாம், அங்கே இருக்கக்கூடிய தோப்பு துறவுகள் பூஞ்சோலைகள் அந்த இடத்துக்கு போய் மன மகிழ்ச்சியோட ஆனந்தம் வெளியிட்டவர்களாக புகுந்து திரிந்தாலாம். ஏன்னா வானரங்கள்லாம் எந்த உருவம் வேணாலும் எடுக்கும், யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத உருவம் கூட எடுக்கும். அந்த இடங்களில் எப்போதுமே மதம் கொண்டு அழியக்கூடிய பறவைகள், மொய்க்கும் வண்டுகள், குரல் கொடுக்கக்கூடிய குயில்கள், கீச்சு கீச்சென்ற சத்தம் இடக்கூடிய பறவைகள்,
தேன் வண்டுகளினுடைய ரீங்காரம், எப்போதுமே வசிக்கக்கூடிய வண்டுகள், குரல் ஒலி எழுப்பக்கூடிய கோணாலகம் அப்படின்ற ஒரு பறவை என்ற நீர்ப்பறவைகள், சப்தமிடக்கூடிய சாரச பட்சிகள், இவையெல்லாம் அந்த இடத்துல காணப்பட்டதான். இந்த வானரங்கள்லாம் உருவம் மாற்றிக்கொண்டு பார்த்தாலாம். தேஷாம் பிரவிசதாம் தத்ர வானராணாம் மகோஜசாம் புஷ சம்சர்க சுரபிர்வவௌ கிராண சுகோ அனிலஹா. பேராற்றலுடைய அந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல புகுந்த உடனேயே மலர்களை எல்லாம் பிரமாதமாக தழுவி வருவதனால உண்டாகக்கூடிய நறுமணத்துடனும் மனம் நுகரும் நாசிகளுக்கு இனிய சுகத்தை அளிக்கக்கூடிய பிரமாதமான மென்மையான ஒரு காற்றானது வீசியதாம். அந்த சமயத்தில் அந்நேது ஹரிவீரானாம் யுதான் நிஷ்கிரமிய யூதபாக சுக்ரீவேனாபிய நுஜ்ஞாதா லங்காம் ஜக்மு பதாகினீம். அந்த வானர படையிலேருந்து விலகி மற்றும் வேறு பல படைத்தலைவர்கள்லாம் என்ன பண்ணாலும் சுக்ரீவனுடைய அனுமதியை பெற்றுண்டு கொடிகள்லாம் அசைந்தாடக்கூடிய இலங்கை பட்டணத்துக்குள்ளே சென்றாலாம். உருவத்தை மாற்றிக்கொண்டு வித்ராசயந்தோ விஹகான்ஸ் திராசயந்தோ மிருகத்விபானே கம்பயந்தஸ்ய தாம் லங்காம் நாதைஸ்தே நததாம் வராஹா. இந்த இலங்கை பட்டணத்தில் பிரமாதமாக கர்ஜிக்கின்ற கூடிய சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த வானரங்கள் போகும் வழியில் பறவைகளை எல்லாம் விருந்தோடு செய்து கொண்டு போனாலாம். மான்களையும் யானைகளையும் விரட்டி கொண்டு செய்து கொண்டோம். அழுத்தமான கால் வைத்தாலாம் வானரங்கள். அதனால் என்ன பண்ணித்தான் இலங்கையை நடுக்க செய்து கொண்டும் போனாலாம். எல்லா வானரங்களும் உருவத்தை மாற்றிக்கொண்டு குர்வந்தஸ்தே மகாவேகா மகிம் சரணபீடிதாம் ரஜஸ்ய சகசை ஓர்துவம் ஜகாம சரணோத்திதம். இந்த வானரங்கள்லாம் ரொம்பவும் வெகு வேகமாக செல்கின்றவெல்லாம் பூமியில் அழுத்தமாக காலை பதித்தார்களாம். அவர்களெல்லாம் பாதம் பட்ட அந்த இடத்திலேருந்து உடனேயே என்ன ஆச்சுனாக்கா மணல்லேருந்து தூசியானது ஏகப்பட்டதான் வேலையிலேருந்து கிளம்பித்தான். ருக்ஷா சிம்ஹா வராஹாஸ்யா மகிஷா வாரணாமிருதாக தேன சப்தேன வித்ரஸ்தா ஜக்முர்பீதா திசோதசா. இந்த வானரங்கள்லாம் அந்த இடத்துல போன அந்த கால் ஓசையினால் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய கரடிகள், சிங்கங்கள், எருமைகள், யானைகள், மான்கள், பட்சிகள் எல்லாம் அச்சமடைந்து மிரண்டு போய் 10 திசைகளும் ஓடி மறைந்துடுத்தான். எல்லா விலங்குகளும் சிகரம் தத்ரிகூடஸ்யா பிராம்சு சைகம் திவிஸ்பிருசம் சமந்தாத் புஷ்ப சஞ்சன்னம் மகாரஜத சன்னிபம். அதாவது திரிகூட மலை அப்படின்றது 3 மலைகளை கொண்டது. முதலாவதாக ராமன் முதலியோர் தங்கி நின்ற சுவேலமலை, இது முதல் மலை. அதுக்கு அடுத்தது திரிகூடமலை. இந்த திரிகூடம் உள்ள மலையினுடைய ஒரே ஒரு முகடானது, ஒரு முகடு மட்டும் எப்படி இருந்தால் பார்க்கறதுக்கு தேவலோகத்தை தொடும் அளவுக்கு உயரமாயிருந்ததான். அந்த மலையினுடைய எல்லா பக்கங்கள்லேயும் தங்கம் லேத்த மஞ்சள் ஒளி வீசக்கூடிய மலர்களானது ஏகப்பட்டதாக பூத்திருந்ததாம். பார்க்கறதுக்கே அவ்வளவு ரம்யமாக இருந்ததாம். சதயோஜன விஸ்தீர்ணம் விமலம் சாரு தர்சனம்
க்ஷ்ணம் ஸ்ரீமன் மகசைவா துஷ்பிராபம் சுகுணைரபி மனசாபி துராரோகம் கிம் புன கர்மணா ஜனைகி. அந்த சிகரமானது எவ்வளவு தூரம் இருந்ததான் தெரியுமா? 100 யோஜனைக்கு அகலமாக இருந்ததான். கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் மாசு மறுவில்லாமல் கண்களுக்கு பிரமாணமாக விருந்தாக ரொம்பவும் தூயதாகவும் அனைவரது மனங்கவரக்கூடிய ஒளி வீசுவதாகவும் உயர பறக்கும் பறவைகளாலும் கூட அதனுடைய உச்சியை அடைய முடியாததாகவும் இருந்துதான். இந்த மலையில் ஏறி சென்று அதன் முகட்டை அடைந்து விடலாம் அப்படின்னுட்டு யாராலையுமே எண்ணி பார்க்க முடியாதது என்றால் பறவைகளாலேயே முடியாது அப்படின்னா சாதாரணமாகப்பட்ட மனிதர்களால் அதை செயல்படுத்தி காட்ட முடியுமா என்ன அப்படின்னாராம் ராமபிரான். எல்லாத்தையும் பார்த்துட்டு ராமபிரான் சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும், நிவிஷ்டா தத்ர சிகரே லங்கா ராவண பாலிதா சதயோஜன விஸ்தீர்ணா திசம்சத் யோஜன மாயதா. அந்த சிகரத்தில் 100 யோஜனைக்கு நீளமும் 30 யோஜனைக்கு அகலமும் உடையதும் இந்த பாவியாகப்பட்ட அரக்கனாகப்பட்ட ராவணனால் பரிபாலிக்கப்பட்டதுமான அந்த இலங்கை பட்டணமானது அமைக்கப்பட்டிருந்ததாம். இந்த கூடமலைக்கு நடுவில் அவ்வளவு பிரமாதம் அமைக்கப்பட்டிருந்ததாம். பிரசாதைசை விமானைஷா லங்கா பரமபூஷிதா கணீரி வாத பாபாயே மத்தியமம் வைஷ்ணவம் பதம். அதாவது கோடை காலம் முடிஞ்சு, அதாவது வெய்ய காலம் முடிஞ்சுட்டு மழை காலத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது திரிவிக்ரமாவதாரத்தில் மகாவிஷ்ணுவினுடைய 2வது அடியாக ஆகாயமானது எடுக்கப்பட்டது. அது இப்போ இந்த இடத்துல பார்க்கறதுக்கு, அந்த மலையை பார்க்கறதுக்கு மேகக்கூட்டங்களாக அழகான காட்சி தருவதை போல இந்த ராமனுடைய மாளிகை எப்படி இருந்தான் தெரியுமா? பல உப்பரிகளை உடைய மாளிகையிலாம் 7 அடுக்கு மாளிகை வீடுகளாலும் மிக மிக அழகாக விளங்கித்தான் அந்த இடத்துல இலங்கைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம். யஸ்யாம் ஸ்தம்ப சகஸ்திரேணா பிரசாத சமலங்கிருத்தா கைலாச சிகராகாரோ திருஷ்யதே கமிவோல்லிகன்னு. சைத்தியச ராட்சசேந்திரஸ்ய பபூவ புரபூஷணம் சதேன ரக்ஷசாம் நித்யம் ய சமக்ரேண ரக்ஷதே. அந்த பட்டணத்தில் ஒரே ஒரு மாளிகை மட்டும், அது யாரோட மாளிகை தெரியுமா? இந்த பவியாகப்பட்ட அரக்கன் ராமனுடைய மாளிகை. ஆயிரக்கணக்கான தூண்களால் அலங்கரிக்கப்பட்டதான். எப்படி இருந்துதான் பார்க்கறதுக்கு? சாட்சாத் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கைலாசமலை அதையே மிஞ்சக்கூடிய அளவில் பேருருவம் கொண்டு அந்த மாளிகையானது வானத்தை முட்டி கொண்டிருப்பது போல காணப்பட்டது. நான் பார்க்கறதுக்கு அரக்க மன்னனுடைய ராவனுடைய அந்த திருமாளிகை அந்த இலங்கை பட்டண நகரத்துக்கே ஒரு அணிகலன் போல விளங்கித்தான். நூற்றுக்கணக்கான அரக்கர்கள் மிகவும் கவனமாக எப்போதுமே காவல் காத்து கொண்டு வந்திருந்தாலாம். மனோஜ்ஞாம் காண நவதீம் பர்வத்தை ரூபசோபிதாம் நானா தாத்து விஷயத்ரைஷ்யா உத்தியானே உருபசோபிதாம். இந்த இலங்கைப்பட்டண மாநகரமானது அனைவரது மனதையும் கொள்ளை கொள்வதாகவும் பொன்மயமானதாகவும் பல குன்றுகளால் அழகு செய்யப்பட்டதாகவும் பல வகையான பல வண்ண தாதுக்கள் விளங்குவதாகவும் ஏகப்பட்டதான பற்பல பூங்காக்களால் பொலிவு பெற்றதாகவும் இருந்ததாம். நானா விகக சங்குஷ்டாம் நானா மிருக நிஷேவிதாம் நானா குசும சஞ்சன்னாம் நானா ரக்ஷச சேவிதாம்.
இந்த இலங்கை மாநகர பட்டணத்தில் வகை வகையான பட்சிகள்லாம் எப்போதுமே ஒலித்து கொண்டே இருந்ததாம். பல வகையான விலங்குகள் வசிப்பதாகவும் பல வகையான மலர்கள் ஏகப்பட்டதாக நிறைந்ததாகவும் பல்வகை தோற்றமுடைய அரக்கர்கள் வசிப்பதாகவும் இருந்ததாம் இலங்கை மாநகர பட்டணம். தாம் சம்பிருத்தார்த்தாம் லக்ஷ்மீமான் லக்ஷ்மணாகிரஜா ராவணஸ்ய புரியம் ராமோ ததர்ச சகவானரைஹி. ராவனுடைய அந்த பட்டணமானது மிகவும் வளம் பொருந்தியதாகவும் ஒவ்வொரு மனிதனும் விரும்பக்கூடிய அனைத்து விதமான பொருள்களையும் தருவதாகவும் இருப்பதாகவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்ற லக்ஷ்மணனுடைய மூத்த சகோதரனாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் வானரங்கள் அனைவர்களுடன் சேர்ந்து இந்த இலங்கை மாநகர பட்டணத்தை பார்த்தாராம். தாம் மகாகிருக சம்பாதாம் திருஷ்டுவா லக்ஷ்மணபூர்வஜா நகரீம் அமர பிரக்யோ விஸ்வயம் பிராப வீரியவானே. இந்த ராமபிரான் இருக்காரு, தேவர்களுக்கு நிகரானவரும் மா வீரருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மணனுடைய ஏத்தமையனார் மூத்தவர். பெரிய பெரிய மாளிகைகள்லாம் நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த இலங்கை மாநகரத்தை கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தாராம். அப்போ அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாராம் ராமபிரான், வளமிக்க இவ்வளவு பெரிய நகரமும் மற்றும் எல்லா விதமான அரக்கர்களும் இந்த மகா பாவியாகப்பட்ட அரக்கனாகப்பட்ட ராவனுடைய தீவினையினால அழிகப் போகின்றதே என்பதனால ஆச்சரியம் செல்வ செழிப்பு மிக்க நம்மளுடைய நாடு இருக்கு, கோசல நாடு. அந்த நாட்டினுடைய தலைநகரான அயோத்தியில் மாமன்னர் தசரமகா சக்கரவர்த்தியுடைய தலைமகனாக பிறந்து வளர்ந்தவருக்கு இந்த இலங்கை பட்டணமானது ஒரு தூசு போல அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சிருந்தாராம். ஒரு பொருட்டே இல்லை இலங்கை பட்டணம் அவருக்கு. தாம் ரத்னபூர்ணாம் பகு சம்விதானாம் மாலாபீர் அலங்கிருதாம் ச புரீம் மகாயந்திரக வாட்ட முக்கியாம் ததர்ச ராமோ மகதாபலேனா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய மிகப்பெரிய சேனையோடு கூட பல வகையான ரத்தினங்கள் இழைக்கப்பட்டதும் பலவிதமான வடிவங்களில் அமைக்கப்பட்டதுமான பெரிய பெரிய மாளிகையினுடைய வரிசையினால் பிரம்மாண்டமான அழகான காட்சி தரக்கூடியதுமான பெரிய பெரிய இயந்திர கருவிகள் பொருத்தப்பட்ட முக்கிய கோட்டையினுடைய வாயிற் கதவுகளை உடையதுமான இந்த இலங்கை பட்டணமான மாநகர பெருநகரை ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய கண்களால் பிரமாதமாக பார்த்தாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகோனச்சத்வாரிம்ச சர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 39வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.